ஒரு 4-5 வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். Aujourd'hui, nous allons lire quelques versets. மத்தேயு 28 திருப்பிக்கொள்வோம். Matthieu 28, 18 தொடக்கம் 20. 18 à 20. மத்தேயு 28, Matthieu 28, 18 தொடக்கம் 20. 18 à 20. கொஞ்சம் சாமி. முதலாவது ஃப்ரெண்ட்ஸில் வாசிப்போம், பிறகு தமிழில் வாசிப்போம். Jésus s'étant approché, leur parla ainsi. Tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. Allez, faites de toutes les nations des disciples, les baptisons au nom du Père, du Fils et du Saint-Esprit, et enseignez-leur à observer tout ce que je vous ai prescrit. Et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. Amen. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க் 16:15. Marc 16, verset 15. 16:15. Marc 16, verset 15. Puis il leur dit, allez par tout le monde et prêchez la bonne nouvelle à toute la création. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். லூக்கா 24, Luc 24, 44 தொடக்கம் 49. et 44 et 49. Puis il leur dit, c'est là ce que je vous disais lorsque j'étais encore avec vous, qu'il fallait que s'accomplisse tout ce qui est écrit de moi dans la loi de Moïse, dans les prophètes et dans les psaumes. Alors il leur ouvrit l'esprit afin qu'ils comprissent les Écritures, et il leur dit ainsi, il est écrit que le Christ souffrirait et qu'il ressusciterait des morts le 3e jour, et que la repentance et le pardon des péchés seraient prêchés en son nom à toutes les nations, à commencer par Jérusalem. Vous êtes témoins de ces choses, et voici, j'enverrai sur vous ce que mon Père a promis, mais vous restez dans la ville jusqu'à ce que vous soyez revêtus de la puissance d'en haut. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். யோவான் 20வது அதிகாரத்திற்கு சொல்லுங்கள். Jean chapitre 20. Verset 31. Mais ces choses ont été écrites afin que vous croyiez que Jésus est le Christ, le Fils de Dieu, qu'il n'en croyant vous ayez la vie en son nom. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இதுவரை நாங்கள் பார்க்கிறோம். On peut voir à travers ces versets. கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். Dans les derniers temps, Jésus a parlé de tout ce qui était de l'évangile. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8. Acte chapitre 1 verset. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான்.
Mais vous recevrez une puissance, le Saint-Esprit, survenant sur vous, et vous serez mes témoins à Jérusalem, dans toute la Judée, dans la Samarie et jusqu'aux extrémités de la terre. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, அவர் பரமேறும் முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இது. பரமேறும் பரலோகத்துக்கு போகும் முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இது. C'est une parole qui a été dite avant que Jésus aille au paradis. ஓகே, இப்போ இவரத்தை நாங்கள் பார்த்தால், si on regarde toutes ces choses, சுவிசேஷம் எப்படி சொல்ல வேண்டும் நமக்கு தெளிவாக தெரியும். donc on peut comprendre comment est-ce que l'évangile doit être dit. சுவிசேஷம்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? C'est quoi la signification de l'évangile? நல்ல செய்தி. ஓகே, c'est une bonne nouvelle. அப்ப பழைய ஏற்பாட்டிலே சுவிசேஷம்ங்கிற வார்த்தை வரும் பொழுது, quand dans l'Ancien Testament on entendait le mot évangile, அவனுக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்கிறாரு. le Seigneur donne une bonne nouvelle. ஏசாயா 52:7 எடுக்காதீங்க. Ésaïe 57:7. அதுல சுவிசேஷம்ங்கிற வார்த்தை வருது. on voit le mot évangile. அதுல என்ன அர்த்தத்துல அது வருதுன்னா, quelle est la signification? நல்ல செய்தி தான், c'est une bonne nouvelle. ஆனா புதிய ஏற்பாட்டின் செய்தியோடு ஒப்பிடும் பொழுது அது வேற செய்தி. mais quand on le compare avec la bonne nouvelle du Nouveau Testament, c'est une autre chose. அதுல சுவிசேஷம் சொல்லப்பட்டது. quand on parle de l'évangile, இந்த யூத மக்கள், les Juifs, தாவீதின் காலத்திலே தாவீது நல்லா ஆண்டபடியினாலே அவங்க தாவீதுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்க. quand le roi David régnait sur la population, ils obéissaient et ils étaient corrects. பிறகு சாலமோனுடைய காலத்திலே சாலமோன் சாகும்போது தேசம் ரெண்டா பிரியுது. lorsque Salomon est décédé, sa nation a été divisée en deux. வடராட்சியம் தென்ராட்சியம் என்று பிரியுது. il y a deux sortes de règne. 722ஆம் ஆண்டு இந்த வடராட்சியமும் ஆசிரியா ராஜாவாலே கைப்பற்றி எல்லாத்தையும் சிறை இருப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. donc une des nations a été capturée par le roi d'Assyrie et emmenée en prison. சரி, இப்ப யூதாவது ஒழுங்கா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குமான்னு பார்த்தா, est-ce que Juda était correct et obéissait aux yeux de Dieu? அவங்களும் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகாராதனை செஞ்சாங்க. eux aussi ils ont commencé à faire de l'idolâtrie. பாவத்தின் மேல் பாவம் செஞ்சாங்க. ils ont commencé à pécher. திக்கெட்டுப்பட்ட விதவைகளை அவங்க ஆதரிக்கவில்லை. ils n'ont pas aidé les pauvres. சாட்சியா வாழ இல்ல. ils n'ont pas vécu une bonne vie. ஆகவே தேவன் எச்சரித்துக் கொண்டே இருந்தால் நான் உங்களை பாபிலோன் தேசத்துக்கு அனுப்புவேன். donc Dieu a dit, si vous continuez comme ça, je vous enverrai au pays de Babylone. தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார். à chaque fois Dieu était en train de les s'avertir. அவங்க கேட்கல. mais ils n'ont pas écouté. 586ஆம் ஆண்டு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் தேசத்தை அழித்து எல்லாத்தையும் கொஞ்சம் பேரை தவிர மீதி எல்லாத்தையும் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டார். par la suite le roi Nebuchadnezzar a emprisonné également ce pays. இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். mais je voudrais vous donner un avertissement. இன்றைக்கு அநேக நரகத்தை குறித்து ஒரு சிரிப்போட அது ஏதோ ஒன்று இல்லைங்கிற மாதிரி உணர்வோட நம்ம இருக்கிறோம். aujourd'hui parmi vous plusieurs d'entre nous croyons que l'enfer n'existe pas et on prend ça à la légère. தேவன் அன்பா இருக்கிறார், அப்படி நரகத்துக்கு தள்ள மாட்டார் அப்படின்னு நம்மள அநேகர் சொல்லாவிட்டாலும் இதயத்திலே அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். mais au fond de nous nous pensons que Jésus est tellement amour avec nous mais et il nous enverra pas en enfer. ஒரு 3 உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் எவ்வளவு பாவத்துக்கு அருவருப்பாய் இதையும் செய்ய தயாரா இருக்கிறார். je peux vous dire 3 choses qui vont vous prouver que Dieu n'aime pas le péché. மோசே காலத்திலே ஒருவனை விடாம நோவா காலத்துல 8 பேரை தவிர மீதி முழு உலகத்தையும் குழந்தை தொடக்கம் 80 90 வயசு 100 150 வயசு கிழவு வரைக்கும் சகல பேற்றையும் அவர் நீரினாலே அழித்தார். On peut voir au temps de Noé que Dieu n'a pas laissé une seule personne vivre, qu'il a effacé de la surface de la terre toutes les personnes à part les 8 personnes. Deuxième chose. 586வது ஆண்டு dans les années 582 எருசலேம் முற்றுகை போடப்பட்டது. முற்றுகை போடப்பட்டது. முற்றுகை போடணும் என்ன?
சுற்றி வளைத்தது. Et Jérusalem a été capturée. ஓகே, அப்பொழுது 1.5 வருடம் கிட்டத்தட்ட முற்றுகை போடப்பட்டிருந்தது. Pendant 1 an et demi, Jérusalem a été capturée. அப்பொழுது வேதம் தெளிவாக சொல்லுது, தாய்மார் பிள்ளைகளை கொண்டு சாப்பிட்டாங்க. La Bible dit clairement que les mères des enfants ont dû tuer leurs enfants et les manger. ஆகவே யோசிச்சு பாருங்க, சொந்த ஜனங்கள், ஆனால் தாய்மார் சொந்த பிள்ளைகளை கொன்று சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். Que Dieu a accepté le fait que les mères tuent leurs propres enfants et les mangent. மூணாவது 70ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு 70ஆம் ஆண்டு, Après Jésus, dans les années 70, தீத்து ராஜனால எருசலேம் மீண்டும் முற்றுகை போடப்பட்டது. par le roi Tite, Jérusalem a encore été capturée. அதுல அதை நேரடியாக பார்த்த ஜோசபியஸ் என்று சொன்ன ஒரு ஆள் இப்படியா எழுதியிருக்கிறாரு. Un homme a vu cela et a écrit. இந்த கணுக்கால் அளவுக்கு ரத்தம் இந்த எருசலேமிலே வெள்ளமாய் ஓடுனுச்சு. ஒரு கால்வாயில தண்ணி ஓடுற மாதிரி ரத்தம் ஓடுனுச்சு. Que le sang coulait partout dans Jérusalem jusqu'au niveau de la cheville. சொந்த ஜனங்கள் தான். C'était ses propres enfants. ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான். C'est Dieu qui a appelé Abraham par son nom. அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் தான். C'est Dieu qui a dit, je vais bénir ce peuple. தொடர்ந்து தன்னுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினா, Mais comme ils n'ont pas obéi à ses ordonnements, பயங்கரமான காரியத்தை இந்த உலகத்தை நடத்தினான். il a permis des choses horribles. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உதாரணம் தான். Tout ça, c'est des exemples pour nous. ஒரு நாள் வரப்போகுது. Mais un jour viendra, வெள்ளை சிங்காசனத்திலே நியாயம் தீர்க்கப்பட போறோம். nous serons jugés devant le trône de Dieu. பரிசுத்தம் இல்லாத யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. Nul qui n'est pas saint ne pourra pas aller au paradis. வேதம் தெளிவா சொல்லுது, அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம். La Bible dit très clairement que nous serons jetés dans le lac. ஆகவே லேசா இதை நீங்க தயவு செய்து பாவத்தை லேசா எடுத்துற வேணாம். Ne prenez pas le péché à la légère. ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லி யூதர்களை போல என்னமோ நாங்கள் செஞ்சு எப்படியும் வாழ்ந்து நாங்கள் பரலோகம் போகலாம்னு நினைக்கிறாங்க. Ne pensez pas qu'en étant sauvés, on peut vivre comme les Juifs, n'importe de quelle manière, et que nous pouvons aller au paradis. நான் அநேகம் தரம் நடுங்கி இருக்கிறேன், ஆடி இருக்கிறேன் இந்த பாவத்தை குறித்து நினைக்கும் போது. Quand parfois j'ai pensé au péché, énormément de fois j'ai tremblé. ஒரு வகையில நாங்க இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டிருந்தா ரட்சிக்கப்பட்டிருந்தோம். D'une manière, si nous avons été sauvés par le sang de Jésus-Christ, nous avons obtenu le salut, certes. ஆனால் அதனுடைய அத்தாட்சி நம்முடைய பரிசுத்தவாதம் தான். Mais le signe qui prouve que nous avons été sauvés, c'est notre vie sainte. ஓகே, இது சின்ன ஒரு வார்னிங் தான். C'est juste une introduction. எடுக்கணும்னா எடுங்க, இல்லை விருப்பம் இல்லாட்டி விடுங்க. Prenez-le si vous le souhaitez, si vous ne le voulez pas, ne le prenez pas. நான் பேசுறது சரியா பிழையான்னு இயேசுநாதர் வரும்போது நீங்க உணர்வீங்க. Vous saurez si ce que je dis est vrai ou faux le jour où Jésus viendra. சிலருக்கு அது too late ஆகும். Pour certains, c'est trop tard. ஓகே, சரி. அப்ப இப்ப நாங்க பார்த்தோம் இந்த 4 இடத்துல. சரி, இப்ப நான் சொன்னேன் அங்க எங்க பழைய ஏற்பாட்டிலே நற்செய்தி என்ன, பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போன உங்களை நான் திரும்பவும் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். Donc la bonne nouvelle dans l'Ancien Testament, c'était que vous qui êtes capturés par le peuple babylonien, je vous délivrerai. ஆனா அதை நம்ப கஷ்டம். Mais c'est difficile de le croire. ஏன்னா எங்கேயோ இந்த யூதரை பிடிச்சு கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்க. Parce que les Juifs qui étaient autrefois d'une autre nation, ils l'ont capturé, ils l'ont mis à un autre endroit. இந்த காலத்துல அமெரிக்கா எவ்வளவு வல்லரசோ அதை விட வல்லரசா இருந்தது தான் இந்த பாபிலோன் ராட்சி. Comme aujourd'hui on voit que l'Amérique c'est une puissance, de la même manière Babylone c'était une puissance. சந்தர்ப்பமே இல்லை. Il n'y avait aucune chance. திரும்பி தேசத்துக்கு வருகிற அந்த சந்தர்ப்பமே இல்லை. Il n'y avait aucune chance qu'ils puissent retourner dans leur pays. அப்பொழுதுதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை அனுப்புறார், நல்ல செய்தி அனுப்புறார். இல்ல, நான் உங்களை சொன்னது போல 70 வருஷம் சிறைப்பிடிப்பில் வைத்துட்டு நான் உங்களை என்ன செய்ய போறேன், திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரேன். Et c'est là qu'ils obtiennent une bonne nouvelle en disant, vous qui êtes capturés pendant 70 ans par le peuple babylonien, je vous délivrerai. இதே வசனத்தை Ce même verset, ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது. il est écrit dans Romains. ஆனா ரோமர்ல சுவிசேஷம் சொல்லப்பட்டது. Mais quand on parle de l'évangile dans Romains, நம்ம பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறது. c'est de pouvoir être séparé du péché. ஆகவே ஒரே சுவிசேஷம், அங்க சொல்லப்பட்ட சுவிசேஷம் வேற, நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் வேற.
l'évangile qui a été dit autrefois est différent de celle que nous avons. ஓகே, இப்போ இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம் 4 இதுலேயும் அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் பார்த்தோம். Nous avons vu dans Acte 1:8. சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் 4 இடத்துல சொல்லியிருக்கிறாரு. Dieu a dit l'évangile sur 4 lieux différents. ஓகே, இப்போ இந்த வரிசை கிரமம் முக்கியம். வரிசை கிரமம் chronology. La chronologie est importante. அது மிக முக்கியம். C'est très important. இப்போ நான் அதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் பேச போகிறேன். C'est de ça dont je vais vous parler aujourd'hui. இப்போ இந்த 4 இடத்தை இந்த 5 இடத்தை நீங்க வாசித்தால், Si vous lisez dans ces différents passages, சரி, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 1:8 நீங்க பரிசுத்தம் வரும்போது நீங்க சாட்சியாய் வாழ்வீங்க. dans Acte 1:8, il est dit que si vous obtenez le Saint-Esprit, vous serez mes témoins. ஆகவே சுவிசேஷம் சொல்றதுக்கு முதலாவது மிக முக்கியம் நம்முடைய சாட்சி வாழ்வு. La première chose pour avoir le salut, c'est notre bonne vie de témoin. நாம அநேகர் அதில் கவனம் செலுத்துறதில்லை. Parmi nous, énormément de personnes ne donnent pas attention à cela. இரண்டாவது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். C'est l'onction du Saint-Esprit. உன்னதத்தின் பலன் உங்கள் மேலே வரும் வரைக்கும் நீங்க எருசலேமிலே காத்திருங்க. Vous devez attendre jusqu'à ce que vous obteniez la puissance du Très-Haut. அத மாறி மாறி சொல்லலாம். உன்னதத்தின் பலன்னு சொல்லலாம். On peut dire la puissance du Très-Haut. அபிஷேகம்னு சொல்லலாம். On peut dire que c'est l'onction. நிறைவுன்னு சொல்லலாம். Que c'est un rempli, un message. அது நிரப்பப்படல்னு சொல்லலாம். On peut être rempli. இது எல்லாம் ஒன்றுதான் குறிக்கும். Tout ça veut dire la même chose. ஓகே, சரி. மூன்றாவது தான் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். Troisièmement, nous devons annoncer l'évangile. இப்போ இந்த வரிசை கிரமத்தை நாங்கள் மாற்றி அமைப்போமா இருந்தால் சுவிசேஷம் சொல்றது மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் நான் நம்புறேன். Si nous changeons ces chronologies, je pense pas que l'évangile fonctionnera. இதை கொஞ்சம் வேணா மாற்றலாம். அபிஷேகம், சாட்சி வாழ்வு, என்ன சொல்றது, சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லி வேணா மாற்றிக்கொள்ளலாம். On peut changer en disant l'évangile, l'onction. சாட்சி வாழ்வுக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. Il y a un lien entre la vie qu'on mène en tant que témoin et l'évangile. ஓகே, இன்னைக்கு பொதுவாக எல்லாம் வச்சு சொல்றாங்க எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி ஜனம் வராதுக்கு காரணம் நம்முடைய சாட்சி சரியில்லை, நம்முடைய பரிசுத்த வாழ்வு சரியில்லை. Plein d'entre nous, de personnes disent que notre vie n'est pas correcte. இப்போ பைபிள்ல பல இடத்துல சுவிசேஷம் சொல்லுகிறதுன்னு சொல்லப்பட்ட இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்றதை விட இங்க சாட்சியா வாதின்னு சொல்ற இடம் தான் அதிகமா இருக்கு. Dans la Bible, là où il est écrit d'annoncer l'évangile, il est beaucoup plus écrit d'être témoin, de vivre une bonne vie de témoin. ஓகே, ஒரு உதாரணம் ஒன்று எடுப்போம். Prenons des exemples. 1 பேதுரு திருப்பிக் கொள்ளுங்க. 1 Pierre. 3ல 1-4 வாசிப்போம். 1 பேதுரு 1 Pierre. 3வது அதிகாரம். Chapitre 3. 1-4. De 1 à 4. Femmes, soyez de même soumises à vos maris, afin que, si quelqu'un n'obéisse point à la parole, il soit gagné sans parole par la conduite de leur femme. En voyant votre manière de vivre, chaste et réservée, ayez non cette parure extérieure qui consiste dans les cheveux tressés, les ornements d'or ou les habits qu'on revêt, mais la parure intérieure est cachée dans le cœur, la pureté incorruptible d'un esprit doux et paisible, qui est un grand prix devant Dieu. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இதுல எந்த விதத்திலும் சுவிசேஷத்தை கணவருக்கு சொல்லல, சொல்ற தவறல்ல, அப்படி சொல்லல. Ici, il n'est pas dit de quelle manière doit être annoncé l'évangile. சாட்சியா வாழ்.
Il faut vivre en étant témoin, கீழ்ப்படிந்திருங்க. être obéissant. அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. Alors la chance d'être sauvé est grande. என்னை கவனிங்க, இது கணவருக்கும் பொருந்தும். C'est la même chose également pour le mari. வைஃப் ரட்சிக்கப்படவில்லையா? Est-ce que ta femme n'est pas sauvée? நச்சரிக்காதீங்க, எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. Ne pas l'embêter. சாட்சியா பாருங்க, Vivez correctement. அன்பா இருங்க, Soyez amour. அவங்களுக்கு சொல்லுங்க சத்தியத்தை வேணா. Annoncez l'évangile. ஆனா உங்களுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. Et si votre vie n'est pas correcte, elle ne vous écoutera pas. இப்ப நாங்க இந்த வேத வசனத்துல எந்த அளவுக்கு மனைவிமார் நீங்க சீரியஸா எடுக்கிறீங்க? À quel point est-ce que vous prenez ces versets au sérieux, vous les femmes? எந்த அளவுக்கு கணவர்மார் நீங்க மனைவியை ஆதாயப்படுத்த உங்களை கொஞ்சம் சிலுவையில அரைஞ்சி அவங்களை நேசிக்க பாக்குறீங்க? À quel point est-ce que vous les maris, vous êtes prêts à vous sacrifier sur la croix pour aimer vos femmes? நாங்க என்ன சொல்றோம், இது சொன்னா அது விளங்குது இல்ல. Nous on pense que si on lui dit quelque chose, elle ne comprend pas. அதுக்கு விளங்காத காரணமே நீ நடக்கதான். Si ta femme elle comprend pas, c'est parce que tu agis mal. அது நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். Que ce soit moi ou quelqu'un d'autre. நடத்த நீ பார்த்தானே பிள்ளையா இருந்தானே நடத்த வேண்டிய வழியில நடத்த அது முதிர் வயது வரைக்கும் விடாது இருக்கும். Aujourd'hui nous avons eu le verset, si tu enseignes correctement à ton fils, alors il ne l'oubliera pas même quand il grandira. வைஃபை நடத்த வேண்டிய விதத்தை நீங்க நடத்துறீங்க. Vous devez apprendre à diriger votre femme. நாம என்ன சொன்னாலும் வைஃப் கேட்கறதுக்கு நாம சொல்றதே இந்த சுவிசேஷத்தை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. On ne peut pas dire l'évangile en forçant. அவங்களோட மனத்திலே அவங்க ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம சாட்சியா வாழணும். Il faut que nous vivons une vie correcte pour que elle puisse accepter. சுவிசேஷம் சொல்லவே நான் சொல்லல. Je ne dis pas qu'il ne faut pas dire l'évangile. ஆனால் நாங்க வீட்டில் இருக்கிற மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியும் ரெண்டு பேர்த்தையும் எப்படி இருக்காங்க. On sait très bien comment ils sont les maris et les femmes. எத்தனை பேர் இதை சீரியஸா எடுத்து எங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாட்டி அல்லது ஆளுக்கிற வாக்கு வளராட்டி நாங்கள் எவ்வளவு இதை சீரியஸா எடுத்து எங்களுடைய வாழ்விலே அப்படி நாங்கள் மாதிரியாக வாழ்ந்தோம். Combien d'entre nous prenons ces choses-là au sérieux et nous essayons de vivre comme il est écrit dans la Bible en prenant justement ces versets au sérieux et en vivant correctement. நான் எங்களோட வைஃப் வந்தபோது நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆண்டவர் அறிஞ்சிருந்தேன். Quand ma femme elle est arrivée dans ma vie, je connaissais déjà le Seigneur. நான் எந்த நாள் ஒரு நாள் தானும் நீ சேர்ச்சுக்கு வர்றதுக்கு கட்டாயம் வர்றதுக்கு போவதுக்கு அப்படின்னு சொன்னதே கிடையாது. Jamais j'ai forcé à venir à l'église. அப்படி சொல்லி செய்ய முடியாது. Parce qu'on ne peut pas faire comme cela. கட்டாயப்படுத்தி மனதை மாற்ற முடியாது. On ne peut pas forcer et changer la vie d'une personne. இப்ப எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவன் மனைவியா நாம Réfléchissez-vous un peu. எந்த அளவுக்கு மனைவியை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கிறதால் சரி ரட்சிக்கப்படாவிட்டால் ரட்சிப்பில் அப்படி இப்படி இருந்தால் அவர் சரியான ரட்சிப்பு கொண்டு வரத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு மாதிரியாய் முன்மாதிரியாய் நாங்கள் வாழணும். Est-ce qu'on peut un peu réfléchir et connaître à quel point est-ce qu'on vit une vie correcte pour que nos femmes ou nos maris changent? ஆகவே இந்த இடத்துல எந்த விதத்திலும் சொல்லல. Ici il n'est pas dit de le dire. வாழ்ந்து காட்ட சொல்றாங்க. On nous demande de vivre. அது கணவருக்கும் பொருந்தும். C'est également pour les maris. மனைவிக்கும் பொருந்தும். Et aussi pour les femmes. 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 1 Timothée. 2வது அதிகாரம். Chapitre 2. 4 இருந்து de 4 10 மட்டும் jusqu'à 10. 1 தீமோத்தேயு 1 Timothée 2. 2வது அதிகாரம் 4 தொடக்கம் 10. Chapitre 2 de 4 à 10. Qui veut que tous les hommes soient sauvés et parviennent à la connaissance de la vérité, car il y a un seul Dieu et aussi un seul médiateur entre Dieu et les hommes, Jésus-Christ, homme, qui s'est donné lui-même en rançon pour tous. C'est là le témoignage rendu en son propre temps, et pour lequel j'ai été établi prédicateur et apôtre. Je dis la vérité, je ne mens pas, chargé d'instruire les païens dans la foi et la vérité. Je veux donc que les hommes prient en tout lieu, en élevant les mains pures, sans colère ni mauvaise pensée.
Je veux aussi que les femmes vêtues d'une manière décente, avec pudeur et modestie, ne se parent ni de tresses, ni d'or, ni de perles, ni d'habits somptueux, mais qu'elles se parent de bonnes œuvres, comme il convient à des femmes qui font profession de servir Dieu. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை கவனிங்க, இந்த கான்டெக்ஸ்டை பார்க்கறதுக்கு அந்த சுற்றுச்சூழலை நம்ம பார்க்கறதுக்கு Il faut regarder le contexte dans ces versets. இந்த நல்ல புருஷன்மார் கையை உயர்த்தி இந்த கோபம் இல்லாமல் ஆராதிக்கிறதும் ஸ்திரீகள் நல்ல உடுப்புகளை உடுக்கிறத விட அவங்களுடைய ஞானம் தான் மிக முக்கியம்னு சொல்ற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு சொன்னால், Ce que veut dire, c'est que qu'un homme qui vient à l'église, qui loue le Seigneur correctement, ou qu'une femme s'habille correctement, அது முன்னுக்கு 4 வசனத்தை வாசிச்சா அது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டதுதான். Quand on lit ces 4 versets, c'est un rapport avec le salut. ஓகே, இப்போ வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்துக்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். முதலாவது அவர் சொல்றாரு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். Donc premièrement, il dit que la volonté de Dieu c'est que tout le monde soit sauvé. சொல்லி நான் புறஜாதிக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஒரு போதகனா நான் இருக்கிறேன். Et après il dit que je suis un prédicateur qui annonce l'évangile aux étrangers. இன்னொரு சொன்னா புறஜாதிக்கு நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். D'une autre manière, j'ai été appelé à annoncer l'évangile aux étrangers. ஆகவே புருஷர் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணணும். Alors il demande aux hommes de lever les mains pures et de louer. பெண்கள் நீங்க வெளியுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துறதை விட நீங்க தெளிந்த புத்தியிலும் ஞானமா நடக்கிறதுலையும் நீங்க கவனமா இருக்கணும். Et vous les femmes, au lieu de vous vêtir d'une manière somptueuse, vous devez grandir dans la connaissance de Dieu. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே எதை சொல்லல அவர் சொல்றாரு, நீங்க அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரரா நீங்க நடந்து கொள்ளுங்க. Il demande d'agir selon l'évangile. இதுக்கு ஒத்த ஒரு வசனத்தை இருப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல Philippe 1 27 வாசிப்போம். verset 27. Seulement conduisez-vous d'une manière digne de l'évangile de Christ, afin que soit que je vienne vous voir, soit que je reste absent, j'entende dire de vous que vous demeurez ferme dans un même esprit, combattant d'une même âme pour la foi de l'évangile. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நீங்க நடந்து கொள்ளுங்கள். Il nous demande de conduire d'une manière digne de l'évangile de Christ. நாங்க எங்களை சிந்திச்சு பார்ப்போம், நாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரரா அல்லது சாட்சியா நம்ம வாழ்கிறோமா? Il faut que nous réfléchissions à savoir est-ce que nous sommes témoins de l'évangile de Dieu. ஒரு இது சொல்றேன், அதாவது மலைப்பிரசங்கம் இருக்கல்லவா, Il y a le sermon sur la montagne. அது 3 காரியத்துக்கு பிரயோஜனப்படும். Elle est nécessaire pour 3 choses. முதலாவது மலைப்பிரசங்கத்தை வாசிக்கிற ஒரு அவிசுவாசி Un non-croyant qui lit le sermon sur la montagne, அதை செய்ய முடியாதுன்னு நிச்சயமாய் புரிந்து கொள்வார். il comprendra très vite qu'il ne pourra pas le faire. கோவப்பட்டா கூட
மரணத்துக்கு ஒப்பிட்டு கிடைக்கும் போது அதை செய்யாம ஒருவரால் இருக்க முடியாதுன்னு ஒரு அசுவிசுவாசிக்கும் தெரியும். Parce qu'un non-croyant sait qu'il ne peut pas être en colère. கண்ணிச்சு ஒரு பெண்களை பார்க்காம வாழ சொல்லி சொல்றாரு. அசுவிசுவாசிக்கும் தெரியும் இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. Il demande de ne pas regarder les femmes en convoitise et un non-croyant sait qu'il ne pourra pas le faire. சத்துருவ சிநேகிக்க சொல்றாரு. Il demande d'aimer les ennemis. இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. C'est quelque chose qu'il ne peut pas faire. ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை கூட சொல்றாரு இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. Il demande si tu frappes sur une joue, tends l'autre joue et ça aussi il ne peut pas le faire. ஓகே. ஆகவே அவன் பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்தப்பட்டு இது செய்ய முடியாது இயேசுதான் நீதியை கண்டுகொள்றதுக்கு அதை நாங்க பாதிக்கிறோம். Donc on peut l'utiliser en disant que uniquement une personne qui a obtenu le Saint-Esprit peut corriger. இரண்டாவது எதுக்கு அது பிரயோஜனப்படும்? Pourquoi est-ce qu'il sera utile? Deuxième chose, ரட்சிக்கப்பட்ட ஒருவன், pour un homme qui a obtenu le salut, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒருவன், pour quelqu'un qui a été rempli du Saint-Esprit, பரிசுத்த ஆவியின் பலத்திலே avec la force du Saint-Esprit, அவன் அப்படித்தான் வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். il saura que c'est en vivant de cette manière qu'il pourra aller au paradis. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் தான். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் தான். La foi c'est quelque chose qui pourra vaincre le monde. அது முன்னாலே அவர் சொல்றாரு பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால் நீ பரலோகம் போக மாட்டீங்க. Il le dit très clairement que si votre justice n'est pas plus haut que les pharisiens, alors vous ne pourrez pas aller au paradis. சொல்லிட்டு தான் இந்த காரியங்கள் சொல்றாரு. Et c'est après avoir dit cela qu'il dit ces versets. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒருவன் இதனுடைய சாயலாய் வாழ்ந்துதான் ஆகணும். Donc quelqu'un qui a été sauvé, il est obligé de vivre comme cela. இடக்கட படப்படலாம் விழுந்தெழும்பலாம். De temps en temps, on peut tomber et se relever. Mais il continuera de grandir du jour après jour dans ces choses-là. Sinon, il n'a pas obtenu le salut. Je l'ai dit plusieurs fois qu'on ne peut pas voir Jésus sans être saint. On ne peut pas faire cela avant d'être sauvé. Mais on peut faire après avoir été sauvé. C'est la deuxième chose. Troisième chose. Martin Lloyd Jones dit cela. இந்த மனப்பிரசங்கத்தை சபை செய்யுமாயிருந்தால் இன்னைக்கு உலகம் நிச்சயமாய் அசைக்கப்பட்டே இருக்கும். Si l'église faisait ce qui était écrit dans le sermon de la montagne, alors le monde aurait déjà eu un réveil. அவர் சொல்றாரு இதை விட ஒரு பெரிய சுவிசேஷம் இப்படி சனங்கள் வாழ்ந்தா இதை விட பெரிய ஒரு சுவிசேஷம் நான் என்னடா சொல்ல முடியும்? Si les gens vivent comme ce qui est écrit, alors qu'est-ce que je peux dire de plus? ஆகவே என்ன சொல்றாங்க முதலாவது நம்ம சாட்சியா வாழ்வோம். Premièrement, il faut que nous vivons une vie correcte. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு. Un pasteur a dit cela. சுவிசேஷம் அதிகமா சொல்லாத. Ne dis pas beaucoup d'évangile. சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து காட்டு. Mais vis et agis comme ce qui est écrit dans l'évangile. இப்போ நாங்க தலைகளை வச்சிருக்கோம். Et aujourd'hui nous l'avons renversé à l'envers. எங்கட வாழ்க்கை எப்படியும் இருக்கும். Ma vie ne peut être comme je veux. நான் எப்படியும் வாழ்வோம். Je peux vivre comme je veux. அசுவிசுவாசத்தை கேவலமா வாழ்வோம். Je peux vivre même pire qu'un non-croyant. Mais je dirais l'évangile. இன்னொரு பாஸ்டர் மார்ட்டின் ஜான்சன் சொல்றாரு. Et ce même prédicateur a dit autre chose. மேடையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றத பாஸ்டரும் சபையாரும் அதற்கு ஏற்றபடி நடக்காவிட்டால் தயவு செய்து சுவிசேஷத்தை சொல்லாதீங்க. அது இன்னும் வேர்ஸா போகும். Si ce que dit le pasteur sur la scène et que les gens qui écoutent ne font pas comme il le dit, alors n'écoutez pas l'évangile. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை ஒரு ஆளாவது என்ன செய்ய சொல்ல ஒரு ஆள் 2 பேராவது இதை உணர்ந்து கொண்டு எங்களுடைய சாட்சி வாழ்வுக்கு ரொம்ப அவதானம் கொடுக்க எங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவுல ரொம்ப அவதானம் செலுத்த ஆண்டவர் கிருபை செய்வார். J'espère que Dieu donnera la force et la grâce pour que nous puissions comprendre ce verset et agir de la sorte. இன்னும் ஒரு அழகான இடத்தை காட்டுறேன் சுவிசேஷத்தை குறித்து சாட்சியை குறித்து. திரும்ப 1 பேர் திருப்பி கொடுங்க. 3ஆவது அதிகாரம் chapitre 3 14 தொடக்க 16 14 à 16. 1 பேதுரு 3 14 தொடக்க 16. 1 Pierre 3 14 à 16. D'ailleurs, quand vous souffrirez pour la justice, vous seriez heureux, n'ayez d'eux aucune crainte et ne soyez pas troublés. Mais sanctifiez dans vos cœurs Christ le Seigneur, étant toujours prêt à vous défendre avec douceur et respect devant quiconque vous demande raison de l'espérance qui est en vous.
et ayant une bonne conscience, afin que là même où ils vous calomnient comme si vous étiez des malfaiteurs, ceux qui décrivent votre bonne conduite en Christ soient couverts de confusion. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்ப நீதி நிமித்தம் பாடுபடுங்க, எதிர்த்து நிக்காதீங்க. Il faut que vous souffriez pour la justice. வாசிங்க. அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். ஓகே, இதை மட்டும் எடுக்கிறேன். இந்த 15வது வசனத்தை Je vais prendre le verset 15, பின்பகுதியை partie B. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். Avec douceur et respect, venons quiconque vous demande raison de l'espérance qui est en vous. ஏன் எங்கள்கிட்ட வந்து ஒருவன் இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு ஏன் கேட்கறது இல்லை? Pourquoi est-ce qu'une personne ne vient pas nous voir et ne demande pas pourquoi vous êtes comme ça? இங்க அவசராரு பேதுரு வாழ்ந்த காலத்துல ஜனங்களிடையில வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க மற்றவங்களை விட நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க? Au temps de Pierre, quand il annonçait, les gens venaient le voir pour lui demander comment ça se fait que vous êtes comme ça, mieux que ces autres personnes. அவன் வந்து உன்னை பேசிட்டு போறான், நீ ஏன் சும்மா இருக்கிற? Cette personne est venue te crier sur toi, pourquoi est-ce que tu n'agis pas? உன்னை குறித்து குறை சொல்றான், நீ ஏதோ ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கிற. Il dit des choses mal sur toi, mais toi, pourquoi tu ne prends pas ces choses-là au sérieux? அப்ப எங்களுடைய வாழ்வு சரியாய் நாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில பரிசுத்தமா ஜீவித்தால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில பரிசுத்தமா நம்ம ஜீவித்தால், Si nous vivons une vie sainte au-delà, இல்லாவிட்டால் சுருக்கமா சொன்னா மனப்பிரசங்கத்தை நாங்க செய்தோம்னு வச்சுக்கோங்க. ou d'une autre manière, si nous faisons ce qui est écrit sur le sermon de la montagne, பக்கத்து வீட்டுக்காரன் கட்டாயம் கேட்பான், alors votre voisin vous demandera forcément, இவ்வளவு ஆட்களை கொடுக்குறான், நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாம இருக்கிற, il te fait souffrir à tel point, pourquoi tu n'agis pas? ஏன் இப்படி இருக்கிற? Pourquoi tu es comme ça? அப்ப நல்ல சந்தர்ப்பம் நாங்க சுவிசேஷத்தை சொல்ல. Alors c'est une bonne occasion pour lui annoncer l'évangile. அதான் இங்க சொல்லுது, அவங்க எங்களுக்கு ஒருத்தர் கேட்கறாங்க இல்ல, Mais c'est ce qui est écrit dans ce passage, mais personne n'écoute. ஏன் கேட்கிறா இல்லைன்னா அவன மாதிரி நாங்கள் இருக்கிறோம். Pourquoi il n'écoute pas? Parce qu'il dit pour changer lui, moi je suis là. எங்கட வாய் சுவிசேஷத்தை சொல்லுது, Notre bouche annonce l'évangile, எங்கட நடக்க சொல்லுது நானும் நீ ஒண்ணுதான். mais la conduite dit que lui et moi on est pareil. அப்ப யாரும் எங்கள்கிட்ட வந்து ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. Mais alors il n'y a aucune chance qu'une personne vienne vous voir et vous demande pourquoi est-ce que vous êtes différent. 43வது ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43வது அதிகாரம் Ésaïe 43, 11-12. versets 11 et 12. ஏசாயா 43 11-12. Ésaïe 43, versets 11 et 12. C'est moi, moi qui suis éternel, et hors moi, il n'y a point de sauveur. C'est moi qui a annoncé, sauvé, prédit. Ce n'est point parmi vous un Dieu étranger. Vous êtes mes témoins, dit l'Éternel. C'est moi qui suis Dieu. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று தேவன் சொல்லுகிறார். சாட்சி சொல்லுவதுன்னு சொல்லல, நீங்க சாட்சிகளா இருக்கீங்க. Dieu dit, vous êtes mes témoins, dit l'Éternel. C'est moi qui suis Dieu. Donc Dieu dit que vous serez mes témoins. அப்போ ஒன்று உங்களை படிச்சதுதான் அனுப்பற வாசிக்க வாசிக்க. Acte 1, verset 8. வேத வசனத்தை வாசிக்கிறதுல எனக்கு சலிப்பே இல்லை. Je ne me fatigue pas de lire les versets de la Bible. 1:8. அப்போஸ்தலர் 1:8. Acte 1, verset 8. Mais vous recevrez une puissance, le Saint-Esprit, survenant sur vous, et vous serez mes témoins à Jérusalem, dans toute la Judée, dans la Samarie et jusqu'aux extrémités de la terre.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சி சொல்வேன்னு சொல்லல, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Il ne dit pas que vous annoncez, il dit que nous serons ses témoins. அதான் நம்ம சொன்னேன், முதலாவது பரிசுத்த ஆவியை பற்றி பேசிட்டு சாட்சி வாக்கியை பேசலாம், அல்லது சாட்சி வாக்கியை பேசிட்டு பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம பேசலாம். Donc on peut parler soit tout d'abord du Saint-Esprit puis de notre vie de témoin ou l'inverse. ஓகே, இன்னும் ஒரு எடுத்து பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம். On va prendre Matthieu chapitre 5. இப்போ நாங்கள் எல்லாரும் இதை கேட்குறோம். Nous tous nous écoutons cela. எத்தனை பேர் நாம இதை சீரியஸா எடுக்கிறோமோ நமக்கு தெரியாது. Combien parmi nous prenons cette parole au sérieux? நான் சீரியஸா தான் எடுக்கிறேன். Moi je le prends au sérieux. நான் திரும்ப சொல்றேன் தானே, என்னுடைய வாழ்விலே ரட்சிப்புக்கு நடத்துறது ரொம்ப குறைவானது. Je le dis plusieurs fois que les personnes qui nous ont dirigés dans l'évangile sont très peu. கைவிட்டு ஒன்று ரெண்டு குடும்பத்தை சொல்லலாம். கையில் என்ற மாதிரி ஒன்று ரெண்டு குடும்பத்தை சொல்லலாம். On peut dire le nom des personnes sur le bout de, en comptant sur le bout de nos mains. ஆகவே இதில் ஒரு மாற்றம் உண்டாகும். Alors il faut qu'il y ait un changement. ஆண்டவர் சொல்றபடி நம்ம சாட்சியாய் வாழணும். Comme Dieu le Seigneur, il faut que nous vivons une vie de témoin. ரெண்டா அபிஷேகத்தை நிரம்பணும். Il faut que nous reçuions la puissance. அதுக்கு பிறகுதான் நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியானவரும் ஆமென் என்று சொல்ல முடியும். Et c'est après cela que même le Saint-Esprit pourra agir dans notre vie et dire Amen. ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நான் முதல் சொல்லியிருக்கேன், இந்த பிரான்ஸ் தேசமே அழிந்து போனாலும் நம்மள ஒரு சிலர் எங்களை அர்ப்பணித்து சாட்சியாய் வாழ்ந்து அபிஷேகத்திலே நிரம்பாவிட்டால் கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். Si même aujourd'hui la France disparaît, si parmi nous il n'y a pas une personne qui est remplie du Saint-Esprit et qui agit pour Dieu, alors il n'y aura pas de changement. கர்த்தர் கை குறுகி போயா இருக்கிறது? Est-ce que la main de Dieu est courte? இல்ல. Non. ஆனால் அவர் எங்கள் ஊடாகத்தான் இந்த உலகத்துக்கு சத்தியத்தை அறிவிக்க விரும்புகிறார். Mais c'est à travers nous que Dieu veut annoncer l'évangile. அவருடைய இயேசுநாதர் தலையா இருக்கிறார். Le Seigneur est la tête du corps. நாங்கள் சரீரமா இருக்கிறோம். Nous sommes son corps. ஆகவே இந்த சரீரத்தின் ஊடாகத்தான் அவர் கிரியை செய்வார். Et c'est à travers ce corps qu'il veut agir. நாங்கள் எதை செய்ய தயாரில்லைன்னா அவரும் எதை செய்ய தயாரில்லை. Si nous ne sommes pas prêts à agir, alors Dieu non plus n'est pas prêt à agir. ஆனால் நியாயத்திற்குள்ள நாங்கள் கணக்கு ஒப்புக்கொள்கிறோம். Mais nous devons rendre des comptes le jour du jugement. அன்றைக்கு ஒரு புத்தகம் வாட்ச் கொடுக்க சொன்னாங்க, பழைய நம்ம பார்க்குறோம் கன பரிசுத்த வாங்கி கர்த்தர் எடுத்து அதிகமாக பயன்படுத்த நம்ம பார்க்குறோம். Donc on peut voir qu'énormément de saints Dieu a appelés pour agir dans le monde. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், டேனியேலா இருக்கட்டும். Que ce soit dans l'Ancien Testament, Daniel, Élie et Élisée. அதே போல ஜோனத்தான் எட்வர்டா இருக்கட்டும், ஜான் வெஸ்லியா இருக்கட்டும். De la même manière dans les temps modernes, que ce soit Jonathan. கணப்பேற்ற ஆண்டவர் பயன்படுத்துறத நாங்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். Donc on peut voir qu'il a utilisé plusieurs personnes. எழுப்புதலை வாசிக்கிறோம். On peut voir des réveils. ஒரு குறிப்பிட்ட 6 மாசத்துக்குள்ள 1.5 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Donc pendant 2-3 mois, beaucoup de personnes ont obtenu le salut. அதுல பார்த்தா விசேஷமா ஒரு ஆள் எடுத்து தான் பயன்படுத்துறாங்க. Et on peut voir que Dieu a appelé une personne parmi ces réveils pour que le réveil agisse. ஆண்டவர் பச்சாதாபம் இல்லைன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. Dieu ne fait point d'acception de personne. அப்ப ஏன் எங்களை பயன்படுத்துறார் இல்ல? ஏன் அவர்களை அப்படி வல்லமையாக பயன்படுத்துறார்? Pourquoi est-ce que Dieu ne prend pas et ne permet pas d'agir comme ces grands prédicateurs? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியம் தான். Il y a rien mais il y a qu'une seule chose qui est importante. அவங்க தங்களுடைய மாமிசத்தை சிலுவையிலே அறைந்து, அடுத்த முறை காட்டுறேன், சிலுவையிலே அறைந்து ஜீவனை வெளியில ஓடுறதுக்கு அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட தங்களை அர்ப்பணித்தாங்க. Parce qu'ils se sont donnés à Dieu, ils se sont crucifiés sur la croix pour que Dieu les prenne et les conduise dans le monde pour qu'il y ait un réveil. நான் முந்தி சொல்லியிருக்கிறேன், எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்காத, இது உண்மை, இது சத்தியமுள்ள வார்த்தை. என்னை சேர்த்து சொல்றேன், எலியாக்கள் எங்கன்னு தேவன் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். Aujourd'hui, Dieu demande où sont les Élis. எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்காத. Il demande où est le Dieu d'Élie. நீ எலியாவா மாற முடியுமா?
Est-ce que toi, tu peux நீ devenir, எலிசாவா மாற முடியுமா? est-ce que tu peux être un Élisée? நான் 100% நம்புறேன். இன்னைக்கு என்ன ஏன் பயப்படுறேன்னா, என் மாம்சத்தை அடிக்க வேண்டிய அளவுக்கு நான் அடிக்கல. வேற எதுவும் இல்ல, வேற எதையும் நான் சொல்லல. Pourquoi est-ce qu'aujourd'hui Dieu ne m'utilise pas? C'est parce que je n'ai pas autant donné comme eux, ils ont donné. அதிகமா நான் அதுக்கு வாஞ்சிக்கிறேன். Et je le crois au plus profond de mon cœur. எந்த அளவு நான் அதாவது தலைப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு நாங்கள் உடைக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் ஜீவ தண்ணீரை பாய்ச்ச முடியும். À quel point est-ce qu'on se détruit pour Dieu? À ce point, Dieu fera jaillir de notre corps l'eau de vie. சுவிசேஷம் சொல்றதுக்கு எதிரானவங்கள சுவிசேஷம் சொல்றது நான் அதிகமாய் வரவேற்கிறேன். Je ne suis pas un ennemi de l'évangile, au contraire. ஆனா நாங்க சாட்சியா நிக்கிறேன்னா மாமிசம் எல்லாம் சிலுவையிலே ஆயப்பட வேண்டும். Est-ce que moi aujourd'hui je suis témoin? Est-ce que j'ai donné mon corps à crucifier sur la croix? நான் முந்திய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சபையிலே யாராவது ஒரு சிலர் இப்படி தங்களை அர்ப்பணித்து அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படாவிட்டால் இந்த சபைக்கு எந்த வாழ்வும் கிடையாது. Aujourd'hui, pour cette église, il n'y a pas de vie si personne d'entre vous se donne et accepte d'être crucifié sur la croix. உங்களை நான் குறை சொல்லேன்னா, இப்ப நான் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு ஜீவத்தை நீ புறப்பட்டிருக்கணும், என்னோட புறப்பட்டிருக்கணும். Si moi j'ai fait les choses correctement, il faut qu'aujourd'hui de mon corps doit jaillir une eau de vie. தராசை நிறுத்து பார்த்து ஆண்டு சொல்றாரு, காணாது, இன்னும் நீ ஒப்பு கொடுத்தது காணாது, ஜீவத்தை நீ புறப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். Mais quand Dieu a pesé, il dit que c'est pas suffisant. நான் இது கொஞ்சம் அதிகமா அடுத்த முறை அந்த பாயிண்ட் இருக்கு, அதற்கு நான் வரேன். Mais la prochaine fois, je vous expliquerai davantage. அது தீர்மானமா முடிவெடுங்க. Il faut que vous preniez une décision ferme. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. Ne méprisez pas, ஒப்பு கொடுங்க. mais donnez-vous à Dieu. உங்களுடைய மாம்சம் முழுவதும் சிலுவையில் அறையப்பட மட்டும் ஜீவ தண்ணீர் புறப்படுறதுக்கு இந்த வழி கிடையாது. Jusqu'à ce que votre corps soit crucifié sur la croix, il ne peut pas que l'eau de Dieu jaillit de votre corps. நான் எந்த அளவுக்கு என் மாம்சத்தை சிலுவை அறைய கொடுக்கறனோ அந்த அளவுல தான் ஜீவ தண்ணீர் பாயறதுக்கு ஆண்டவர் விடுவார். À quel point est-ce que je donne mon corps à être crucifié sur la croix? C'est à ce point que l'eau jaillira de mon corps. ஆண்டவர் யாருக்கும் மாற்ற மாட்டார். இதுதான் அவருடைய சத்தியம். இதை நாங்கள் கை கொண்டால் இன்னைக்கு டிஎல் மோடியை பாவிச்சது போல, ஜான் வெஸ்லியை பாவிச்சது போல எங்களையும் பாவிக்க கர்த்தர் தயாராக. Dieu se servira de nous uniquement si nous nous offrons à lui et si nous faisons ce qu'il a demandé. நான் முந்தி சில பேர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே டிஎல் மோடியை பாவிச்சிக்க தானே, அப்ப என்னையும் பாவிங்க ஆண்டவரே. Autrefois, j'ai demandé pourquoi est-ce que tu as utilisé cette personne pour changer le monde et pourquoi pas moi? ஞானம் இல்லை எனக்கு. Je n'avais pas la sagesse. ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்விதான், Le Seigneur, il a demandé la question. டிஎல் மோடி தன்னை உடைக்க கொடுத்த அளவுக்கு நான் உடைக்க கொடுக்க முடியுமா? Est-ce qu'aujourd'hui, toi, tu t'es donné comme lui s'est donné à cette époque? அப்படி உடைக்க கொடுத்தா நான் டிஎல் மோடியை பாவிச்ச மாதிரி நீ பாவிப்பேன். Si tu te donnes à détruire, alors je t'utiliserai comme j'ai utilisé les autres. நான் ஒரு வார்த்தை நினைச்சேன், ஆண்டவர் பச்சாதாபம் உள்ள தேவன். À un moment, je pensais que Dieu utilisait uniquement certaines personnes. அவங்க எல்லாம் பாவிச்சுட்டு எங்களை ஒருவரை ரட்சிக்கப்படுத்த முடியாம நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Parce qu'il disait que Seigneur, aujourd'hui, ils ont convaincu tellement de personnes et aujourd'hui, moi, je n'arrive pas à sauver autant de personnes. ஆண்டவர் வார்த்தைகள் தெளிவா பேசுறார், பச்சாதாபம் உள்ள தேவன் அல்ல. Et Dieu a dit très clairement que je ne fais pas de favoritisme. அவங்க ஒப்பு கொடுத்ததுக்கு ஏற்றபடி அவன் தண்ணீர் புறப்பட பண்ணணும். Parce que je leur ai fait jaillir de leur corps l'eau parce qu'ils se sont offerts à moi. உங்களோட சபையில எப்படி ஒப்பு கொடுக்கறாங்களோ அதுக்கு ஏற்றபடி ஜீவ தண்ணீர் புறப்பட நான் பண்ணுவேன். Alors à quel point est-ce que vous aujourd'hui vous vous donnez à Dieu? À ce point je ferai jaillir l'eau de votre corps. அந்த தண்ணீர்ல अनेகர் வாழ முடியும். Et énormément de personnes peuvent vivre sur cette eau. ரெண்டு வசனத்தை முடிக்கிறேன். ரோமர் 2:24 வாசிப்போம். ரெண்டு வசனம் சொல்லி. Romains 2 verset 22. ரோமர் 2:24. Romains 2 verset 24. எங்கள் அநேகர் என்ன சேர்த்து வாய் அளவுக்கு இருதயத்துல நம்மளுக்கு வாய் பேசுற அளவுக்கு இருதய கிரியை செய்ய எங்களுக்கு கஷ்டமா. Parce qu'aujourd'hui notre cœur a du mal à agir de la façon dont nous parlons. தெளிவா என்ன சேர்த்து சொல்றேன். Je parle également de moi. இல்ல இந்த ஜீவ தண்ணி படாததுக்கு காரணம் எனக்கு தெரியும். என்ன உடைக்கிற அளவுக்கு அந்த உடைக்க வேண்டிய அளவுக்கு என்னால உடைக்க ஒப்பு கொடுக்க முடியல. Parce qu'aujourd'hui si l'eau de vie ne coule pas en moi, c'est parce que je n'ai pas donné autant. இந்த கொஞ்ச நாட்கள் அதிகமா நான் அதுல இன்னும் ஒப்பு கொடுக்க நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னை ஒப்பு கொடுக்க நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். J'ai donné mon corps à ce que Dieu m'utilise. ஸ்பீடா பண்ணுங்க. ரோமர் 2:24. Romains 2 verset 24. Car le nom de Dieu est à cause de vous blasphémé parmi les païens, comme cela est écrit.
எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. யூதர் வாழ்க்கையை பார்த்து புறஜாதி ஜனம் தூஷிக்கிறாங்க. On peut voir que les païens ont blasphémé en regardant la vie des Juifs. Est-ce qu'aujourd'hui les étrangers regardent notre vie et nous blasphèment? உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தூஷிக்கிறாங்களா அல்லது நீங்க சாட்சியா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியுமா? Est-ce qu'aujourd'hui vos parents, vos enfants vous rejettent ou est-ce qu'ils disent que vous êtes témoins? இப்ப கேக்குறேன், இதுல நீங்க இதுக்குள்ளேயே நீங்க சொந்தக்காரர் இருப்பீங்க, அம்மா, மாமி, மச்சால், மருமகள், அப்படி சொந்தத்துக்குள்ள இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க நீங்க. Si même vous êtes en famille, அந்த குடும்பத்துக்குள்ள உங்களை குறித்து நல்ல சாட்சி இருக்குதா? உங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த சாட்சியை நாம கெடுத்துறோமா? Est-ce que vous avez ce témoin dans votre famille ou est-ce que ce témoin ne l'est pas? உங்க மாமியோ மாமாவோ மச்சாலோ உங்களை பார்த்து நீ கிறிஸ்தவன், நீ இப்படி வாழ்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? Est-ce que vos membres de la famille vous disent que vous êtes chrétien, j'aime bien la façon dont tu vis? இல்லாட்டி நாங்க போய் இப்படி கேட்க வருது விடுங்க. Ou est-ce que vous dites non, ce n'est pas grave, laisse tomber? அப்படி சொல்றீங்களா? Est-ce que vous êtes ce genre de personne qui dit cela? சிலர் கணவனைக்குள்ளே அப்படி சொல்லுவாங்க. Est-ce que vous vous dites ça entre mari et femme? அவன் சொந்தத்துக்குள்ள அப்படி சொல்லுவாங்க. Est-ce que vous le dites entre vos familles? ஆனா நாங்க ஜீவ தண்ணீர் புறப்படுறதுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். Mais nous prions pour que l'eau jaillisse de votre corps. என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் சொல்றேன். Du plus profond de mon cœur. பரிசுத்தம் இல்லாமல் மாம்சத்துக்கு அறையை கொடுக்காமல் எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபிச்சாலும் நாங்க எத்தனை நைட்பிரேயர் வச்சாலும் கர்த்தர் ஜீவ தண்ணீர் புறப்படுறாங்க. Dieu ne fera pas jaillir de votre corps, même si vous priez, vous faites des nuits de prière, et que tant que vous ne vous offrez pas votre corps en sacrifice à Dieu, Dieu ne fera pas jaillir de votre corps l'eau de vie. Peut-être que parmi vous, vous n'avez aucune envie pour la sanctifier, mais vous êtes prêts à prier pendant des heures et des heures. Pour certains, vous n'avez aucune envie pour la vie sainte. Si tu fais des erreurs, ce n'est pas grave. Il faut juste que tu te donnes à Dieu et que tu lui demandes de pardonner tes péchés. Il faut, est-ce que tous les jours tu as envie de vivre une vie sainte? Est-ce que tu as pris la décision de vivre une bonne vie devant ta famille? Pas à 100%, mais un petit à petit. Réfléchissons. Sinon le Saint-Esprit ne dira jamais amen pour ce qu'on fait. En premier lieu, je me mets moi quand je parle. Pendant ces 27 ans, combien de personnes vous avez annoncé l'évangile? Je ne peux pas ne pas penser d'abord à moi et me demander si j'agis comme ça, puis je dois penser à vous. Alors, mais j'ai envie. Il faut qu'au moins, avant que je ferme les yeux, l'eau de vie doit jaillir en moi. Il faut que nous donnons notre corps à être sacrifié sur la croix pour que l'eau de vie jaillisse. On va lire un verset et terminer. Matthieu chapitre 5, versets 13 à 14. Vous êtes le sel de la terre, mais si le sel perd sa saveur, avec quoi la lui rendra-t-on? Il ne sert plus qu'à être jeté dehors et foulé aux pieds par les hommes. Vous êtes la lumière du monde, une ville située sur une montagne ne peut être cachée. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சரி, திரும்ப நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாங்கள் மலை மேல் இருக்கிறோமா?
நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறோமா? Est-ce que nous sommes une ville située sur une montagne? Est-ce que nous donnons la lumière au monde? யோசிச்சு பார்ப்போம். Réfléchissez. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், Est-ce que nous sommes la lumière du monde? சாட்சியா இருக்கிறோம், Est-ce que nous sommes எங்களோட témoins? வாழ்க்கையில் வித்தியாசத்தை காண்கிறாங்களா? Est-ce qu'ils voient la différence dans notre vie? நான் சொன்னேன் ரெடிக்கலா, அதாவது முற்று முழுதான ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில உலகத்து ஜனங்கள் அல்லது எங்கள் வைஃப் அல்லது எங்களுடைய உற்றாரோரும் காணும். Je le dis radicalement, il faut que les autres, nos familles, nos membres, nos amis voient que nous avons changé. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? Est-ce que nous sommes la lumière du monde? மலை பிரசங்கத்தினுடைய சாயல் எங்களுக்குள்ளே அனுதினமும் வளருதா? Est-ce que l'image de la serment sur la montagne agit en nous? ஆகவே முதலாவது நாங்கள் சுவிசேஷத்தின் முதல் பங்கு நாங்கள் சாட்சியா இருக்கு. Le premier rôle de l'évangile, c'est que nous soyons des témoins. அடுத்த முறை பார்ப்போம், நாங்கள் அபிஷேகத்தை நிரம்பணும். La prochaine fois, nous verrons que nous devons être remplis d'onction.